உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பிரதமர் மோடியின் விசிட் கசப்பில் இருக்கும் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி உறவை தித்திப்பாய் இனிக்க வைக்கும் என்று பார்த்தால் பாகற்காய் பானம் ஊற்றியது போல மேலும் மேலும் பிணக்குக்குதான் வழிவகுத்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் சங்கமித்தது. தலைமை அளவில் பேசி கூட்டணியை உறுதி செய்தாலும் இருதரப்பு தொண்டர்கள் தனித்தனி துருவங்களாகத்தான் இயங்கி வருகின்றனர். கூட்டணி வலுவாக இருப்பதாக தலைவர்கள் கூறினாலும் தொண்டர்கள் வேண்டா வெறுப்பாக இருப்பதையேதான் கள நிலவரம் கண் முன்னே காட்டுகிறது. இந்த நிலையில்தான் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி 30 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியானது. அமித்ஷாவின் கூட்டணி ஆட்சி கோஷம் தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவும் பல பிரச்சனைகளுக்கு மோடி இபிஎஸ் இடையேயான சந்திப்பு முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதமருக்காக சுற்றுப்பயணத்தை மாற்றி அமைத்து 2 மணி நேரத்திற்கு முன்பே திருச்சி வந்து காத்திருந்த எடப்பாடி பழனிசாமியை தனியாக சந்தித்து பேசாமல் போகிற போக்கில் பிரதமர் மோடி கடந்து சென்றது இபிஎஸ் தரப்பை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தி இருக்கிறதாம். இதனால் திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வரவேற்க காத்திருந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடன் வரிசையில் நின்று 10ஓடு 11 போல மனுவை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு தங்கும் விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடி தொலைபேசியில் அழைத்து 10 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியதாக சொல்கிறார்கள். தொலைபேசியில் அழைத்து பேசியது ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தாலும் தமிழகத்தில் கூட்டணியின் தலைமையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திக்காமல் தவிர்த்தது விவாத பொருளாகி உள்ளது. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என அடிக்கடி அமித்ஷா குடைச்சல் கொடுத்து வரும் நிலையில் தற்போது பிரதமர் மோடியும் தனிப்பட்ட சந்திப்பை தவிர்த்தது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் பாரமாக கருதி வரும் நிலையில் கூட்டணி அமைந்த பிறகு முதன்முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியும் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசாமல் சென்றது அதிமுக தொண்டர்களை மேலும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி உள்ளது. மோடி இபிஎஸ் இடையே தனிப்பட்ட சந்திப்பு நிகழாதது குறித்து இரு தரப்பிலும் விசாரித்த போது நிகழ்ச்சி நிரலில் இருந்த இபிஎஸ் உடனான மீட்டிங் பிளான் கடைசி நேரத்தில் கேன்சல் ஆனதாக சொல்கிறார்கள். அதாவது இபிஎஸ்ஐ சந்தித்து பேச முடிவிலிருந்து கடைசி நேரத்தில் தான் பாஜக தலைமை பின்வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி போடும் கரார் கண்டிஷன்கள் தானா? தென் மாவட்டங்களில் சமூக ரீதியாக வாக்குகளை வாங்கும் வகையில் என்டிஏ கூட்டணிக்குள் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கொண்டு வர பாஜக விருப்பப்படும் நிலையில் அந்த விருப்பத்திற்கு இபிஎஸ் கொஞ்சம் கூட பிடிகொடுக்காமல் இருப்பது பாஜகவை அதிருப்தியாக்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மரியாதை நிமித்தமாக கூட ஓபிஎஸ் டிடிவியை பாஜக தலைவர்கள் சந்திக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்தபோதும் இதே கண்டிஷனை போட்டதால் தான் மனக்கசப்பு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். உங்களை வரவேற்பது பாக்கியம் என உருகி உருகி வெளிப்படையாக ஓபிஎஸ் எழுதிய கடிதத்தில் மனம் இறங்கிய பாஜக தூத்துக்குடி விமான நிலையத்தில் வைத்து வரவேற்க வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற முடிவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் முதலில் ஓபிஎஸ்ஐ சந்தித்த பிறகு திருச்சியில் தாம் சந்திப்பது சரியாக இருக்காது என்று எண்ணிய இபிஎஸ் தரப்பு அந்த சந்திப்புக்கும் முட்டுக்கட்டை போட்டதாக சொல்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் நடக்கும் சில விஷயங்களும் பாஜக தலைமையை கடுப்பில் ஆழ்த்தி இருக்கிறதாம். ஏனென்றால் அந்த சுற்றுப்பயணத்தின் முதல் நாள் மட்டுமே நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் பங்கேற்றார்கள் என்ற நிலையில் அடுத்தடுத்து பாஜக தலைவர்கள் யாருமே பங்கேற்கவில்லை. அந்தந்த மாவட்ட பாஜக நிர்வாகிகள் பெயரை குறிப்பிட்டு இபிஎஸ் பேசினாலும் மொத்தமாக மத்திய பாஜகவின் திட்டங்களை எடுத்துரைக்கவில்லை என்பதும் மத்திய பாஜகவுக்கு ரிப்போர்ட்டாக செல்ல அந்த வருத்தமும் தான் கடைசி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கேன்சல் செய்ய காரணம் என சொல்லப்படுகிறது.
அதேபோல சுற்றுப்பயணத்தின் எந்த இடத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முகமாக இருக்கும் பிரதமர் மோடியை இபிஎஸ் புகழ்ந்து பேசவில்லை என்ற நிலையில் அந்த ரிப்போர்ட்டும் இபிஎஸ் மீதான அதிருப்தியை அதிகரிக்க வைத்திருக்கிறது. அத்தோடு ஆட்சியில் பங்கு என அமித்ஷா மூச்சுக்கு 300 முறை கூறி வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்ற இபிஎஸ்ஸின் ஸ்டேட்மெண்ட்டையும் பாஜக தலைமை துளியும் ரசிக்கவில்லை என்ற நிலையில்தான் பதிலுக்கு கடைசி நேரத்தில் அப்பாயின்மெண்டை கேன்சல் செய்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் பாஜக காலூன்ற அதிமுக கூட்டணி தேவை என நினைத்தாலும் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் பாஜகவின் சில உத்திகளுக்கு இடைஞ்சலாக இருப்பதாக நினைப்பதால் தான் இபிஎஸ்ஐ தனியாக சந்திக்கும் முடிவை பிரதமர் மோடி கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.